வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் ரசம், அதுக்கப்புறம் புதினா தொகையல், கீரை கூட்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புதினா தொகையலுக்கு வறுத்து அதை ரெடி பண்ணிக்கலாம். நாம இதுக்கு காரத்துக்கு ஒரே ஒரு 3 வரமிளகா, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், அப்புறம் உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு, ஒரு டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு. ஃபர்ஸ்ட் இதை நல்லா வறுத்துப்போம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இது கூடவே புதினா, நல்லா ஒரு கைப்பிடிக்கு புதினா, கொஞ்சமா உப்பு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டு நல்லா தேங்காய் ஒரு அரை கப்புக்கு தேங்காய், அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். தொகையலுக்கு வதக்கினது நல்லா ஆறிடுத்து, இப்ப அரைச்சிடலாம். தொகையலுக்கு அரைக்கணும். அது அரைக்கிறதுக்கு அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சாச்சு. அதுக்குள்ள இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம ரசத்துக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், தனியா ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் மிளகு சீரக காரம் தான். மிளகு ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துப்போம். ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூடவே ஒரு தக்காளி, 2 நெல்லிக்காய், ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வதங்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். தொகையில ஆறிடுது பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. நம்ம தொகையில அரைச்சாச்சு. அடுத்து ரசத்துக்கு வதக்கினது நல்லா ஆறெடுத்து இப்ப இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ரசத்துக்கு அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரசம் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி. ரசத்துக்கு தேவையான தண்ணி விட்டுருவோம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சிம்ல வச்சிடலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப ரசம் அப்படியே நுரைச்சி வரட்டும். இப்ப ரசம் ரெடியா இருக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீரைக்கு தான் அரைச்சிக்க போறோம். கீரை கூட்டுக்கு தான் நான் முளைக்கீரை தான் சேர்த்திருக்கேன். இதுக்கு எப்பயும் போல பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கீரையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு அரைச்சிக்க வேண்டியது 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன், சீரகம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் நல்ல ஒரு அரை கப்புக்கு தேங்காய். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கூட்டுக்கு அரைச்சாச்சு. சேர்த்துடலாம். அதையும் இன்னும் உப்பு சேர்க்கல. தேவையான உப்பு இப்போ போட்டுரும். அரைச்ச விழுது சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். ரசத்துக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். ரசம் லைட்டா இப்பதான் நுரைச்சின்னு வருது. கூட்டுக்கு மேலாக ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய், இந்த பக்கம் இழுப்ப கரண்டியில ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய கீரை கூட்டு ரெடி. இப்ப ரசத்துக்கு கடுகு தாளிச்சுக்கலாம். இந்த பக்கம் ரசம் நுரைச்சி வந்துடுது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமா கருவேப்பிலை, அவ்வளவுதான். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். நம்மளுடைய நெல்லிக்காய் ரசமும் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்திருப்பீங்க. நெல்லிக்காய் ரசம், அதுக்கப்புறம் முளைக்கீரை கூட்டு, புதினா தொகையல். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பா இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.